1949ஆம் ஆண்டு ராபின்சன் பூங்காவிலே கொட்டு மொழியை ஆரம்பிக்கப்பட்ட கழகம் படிப்படியாக வளர்ந்து 57 தேர்தலில் ஒரு எதிர்க்கட்சியாக நின்று 62 தேர்தலில் பலமான எதிர்க்கட்சியாக ஆகி 67 தேர்தலில் ஆட்சிப்படத்தில் ஏறியிருக்கின்றது. இவ்வளவு முன்னேற்றம் அடைந்த கழகத்தை இன்னொரு 600 ஆண்டு காலத்திற்கு யாராலும் அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது. இப்படிப்பட்ட நேரத்திலே காமராஜர் நம்மை தூற்றுகிறார், ஏதுகின்றார் சொன்னால் அதற்காக நாம் கவலைப்பட தேவையில்லை. அவர் தூற்றுவதில் தவறில்லை, ஏதுவதில் தவறில்லை. ஏன்னா ஒரு சிறுவன் உண்மையுமே அழுவான், காரணம் கேட்டால் காரணம் சொல்ல மாட்டான், உண்மையும் அழுவான். அப்பா அடித்தாலும் நட்டான் போகும், காரணம் சொல்ல மாட்டான், உண்மையுமே அழுவான். கடைசியில் அவரது நெருங்கிய நண்பன் அவனால் கேட்டால் சொல்லுவான், என்னுடைய அறைய நாம தொலைச்சிட்டேன் போவான். அறைய நாம தொலைச்ச அந்த திருவனுக்கே அவ்வளவு அழுகையும் பொறாமையும் வரும்போது பெரும் மதிப்புக்குரிய காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியும் இழந்து, காங்கிரஸ் என்ற கட்சியும் இழந்து, காளை மாட்டையும் இழந்து, இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றாரா இல்லை நாடாளுமன்றத்தில் இருக்கிறாரா கேட்கக்கூடிய அளவுக்கு செய்து வந்திருக்கும் காமராஜர் நம்மை தோற்றுவதில் தவறில்லை, ஏசுவதில் தவறில்லை. இது பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிற நேரம். இப்படிப்பட்ட நேரத்தில் நான் காமராஜர் பற்றி பேசுவதற்கு உண்மையிலேயே வருத்தப்படுகின்றேன், வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். ஆகவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்க வாழ்க என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு என்று கூறி, எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்கா தமிழ் என்று சங்கை முழங்கு முழங்கு சொல்லி உங்களது விடவிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.